பிரிஞ்சா கூட இது வந்து கடவுளால் இணைக்கப்பட்ட ஒரு உறவு தான். எவ்வளோ மோசமான புயல் ரெண்டு பேருக்கு இடையில ஏற்பட்டாலும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தற்போது வந்து நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தாரோட கடவுளோட அந்த அழகான பிளெஸ்ஸிங்கோடு நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நான் அந்த சந்தோஷத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளால் சந்தோஷமாகவே இருக்க முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி சேனலிங் ஆன ஒரு சாங். என்ன சாங் வரப்போகுதுன்னு ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா உங்களுக்கு? எனக்கே தெரிலங்க. இந்த பாட்டை நான் வந்து பாடுறேன். கொஞ்சம் இந்த சாங் வந்து ஹை பிச்சு சாங்கு, எனக்கு அவ்வளோவாலாம் வந்து பாட வராது. ஸோ ஏதாவது அப்படி இப்படின்னு ஸ்ருதி ஏற்றம் இறக்கும்போது ஏதாவது தப்பாக போணுச்சுன்னா கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே, பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. கூவாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என நீ சேர தெளிந்தேனே, ஆதாரம் வந்த தேவன் நானை சேர்ந்தாய் இந்த மானை, நாவார ருசித்தேனே தேனை தீந்தேன் இன்று நானே, வந்த துணையே வந்து அணையே, அந்த முல்ல சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் எங்கள் அன்பு கதையே. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாங். வந்து எனக்கு காலையிலேருந்து வந்து சேனல் ஆகிட்டே இருந்தது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற, எவ்வளோ தான் விட்டு பிரிஞ்சால் கூட இது வந்து கடவுளால் இணைக்கப்பட்ட ஒரு உறவு தான். எவ்வளோ மோசமான புயல் ரெண்டு பேருக்கு இடையில ஏற்பட்டாலும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தற்போது வந்து நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லாமே கடவுளோட அந்த சேர்த்து வைக்கிற டைமில், டிவைன் டைமில் கண்டிப்பாக கடவுளால் சேர்த்து வைக்கப்பட்ட உறவு தான். சாமிக்கிட்ட சொல்லி வச்சு, சாமிக்கிட்ட சொல்லியாச்சு என்னோடய விஷயத்த எல்லாத்தையுமே சாமிக்கிட்ட சொல்லிட்டேன். சாமி இனிமேல் அவர் பொறுப்பு, அவர் சேர்த்து வைக்கிறது, எந்த டைமில் சேர்த்து வைக்க போகிறாங்க எல்லாத்தையுமே பொறுப்பை நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அழகான விஷயம் தாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த ரீடிங் பார்க்கும்போதே. எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த பாட்டு எனக்கு அப்படி ஒரு நல்ல ஃபீலோடு கேட்டு பாருங்களேன். கண்டிப்பாக இந்த பாட்டு நான் பாடினதை விட இன்னும் பெட்டர் வெர்ஷன் வந்து உண்மையாக ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குது. அதில் போய் கேட்டு பாருங்கள். உங்களுடைய பார்ட்னர், நீங்கள் ரெண்டு பேரும் தற்போதைக்கு ரெண்டு பேருமே அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க. இது வந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான். கவுளி அடிக்கிறாங்க உள்ள, ஆனால் வந்து சத்தம் உங்களுக்கு கேட்கல. அதனால் நிச்சயமாக நீங்கள் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பாட்டை ஃபஸ்ட்டு கேளுங்க, ஓகேவா? நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டு பாருங்கள் ஒரு முறை. ஏன்னா அவ்வளோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்குங்க. கடவுளால் இணைக்கப்பட்ட ஒரு உறவு தான். எவ்வளோ பிரிவினை வந்தாலும், எவ்வளோ சண்டை வந்தாலும் கடவுள் கண்டிப்பாக நம்மளை சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், தெரியுங்களா? கடவுளை நம்பி கடவுள் இருக்காங்க, பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேர் சைட்லேயுமே இருக்கீங்க. இது வந்து காதலர்களுக்கும் சொல்லலாம், குடும்ப உறவுகளுக்கும் சொல்லலாம். ரெண்டுத்துக்குமே வந்து ஏற்புடைய ஒரு சுச்சுவேஷன் தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து அழகாக நம்ம கார்டு பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு
அழகாக வந்து உட்காந்துட்டு மூச்சு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க, கடவுள் உங்ககிட்ட என்ன பேச போகிறாங்க, என்னென்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு எந்தெந்த விஷயம்லாம் வந்து தோணுதோ அந்த விஷயத்த எடுத்துக்கோங்க. இதை ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே இதுதான் எனக்கானது சொல்லிட்டாங்க அவ்வளோதான் என்னால் முடியாது இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லைங்க. எதுவுமே இங்கே ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு விஷயமே கிடையாதுங்க. நான் ஒரு மூலையில் இருக்கேன், நீங்கள் ஒரு மூலையில் இருக்கீங்க, எங்கெங்கேயோலாம் இருக்கீங்க. இன்றைக்கி பர்சனல் ரீடிங் வரவங்க வந்து எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. அவங்க வந்து எங்கேயோ இருந்து பேசினாங்க, இங்கே அமெரிக்காவில் இருக்காங்களா, இப்போ வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு வந்து டவர் கிடைக்குமான்னு தெரில, உங்கள் வீடியோ எனக்கு பார்க்கலன்னா எனக்கு வந்து ஒரு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பர்சனல் ரீடிங் வந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து வந்திருக்காங்க, நல்ல வேளை மறந்துட்டேன், கமெண்ட் படிக்காமல் விட்டுட்டேன்னா அவ்வளோதான். இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து நிறைய பேருங்க இன்றைக்கி வந்த மாதிரி கமெண்ட்டு வந்து ஒரு நாளுக்குள்ளே 24 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு வந்ததே இல்லை. இதில் வந்து முக்கியமான ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா, நிறையா பேர் பண்ணியிருக்கீங்க, நல்லாயிருக்கு, சாங் நல்லாயிருக்கு, உங்கள் ரீடிங் நல்லாயிருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது, நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுதினமும் கொண்டாடி கொண்டிருக்கிறேங்கிற பதிவு எல்லாருமே மைண்டில் பதிவு பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அழகான ஒரு விஷயம் தாங்க. நீங்கள் மாறுறீங்க. நான் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து கத்திகிட்டே இருக்கேங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பாவம் இந்த யார் பெற்ற பிள்ளையோ நமக்காக கத்திகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சிங்க. இப்போ எனக்குள்ளே ஃபுல்லாக வந்து என்னதான் இவங்க சொல்கிறாங்க, என்னதான் பண்ணுறாங்க, யாருக்காக இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, யாருக்காக இவங்க கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து விளையாட்டாக ஆரம்பித்து இப்போ வந்து ரொம்ப சீரியஸாக வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கானது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அதுதான் வந்து உண்மை. கடவுள் வந்து உங்களை பார்க்க வச்சுருக்காரு. அவர் தான் உங்களுக்குள்ளே நிறையா விஷயங்கள் மாற்ற போகிறாங்க. என் மூலமாக அவர் சொல்கிற விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நிறையா விஷயங்கள், இன்றைக்கி இதை வந்து கமெண்ட் பண்ணேன், நேற்று வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணேன், இன்றைக்கி காலையில் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணேன். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து நன்றிங்க. நிறைய பேருங்க கமெண்ட்டை படிச்சுட்டே இருந்தேன்னா ஃபுல்லாக கமெண்ட் மட்டும்தான் நான் படிப்பேன், அதனால் கொஞ்சம் போரிங் ஆகிடும். முக்கியமான ஒரு கமெண்ட்டுங்க. இன்றைக்கி வந்து நேற்று நான் 2 நாள் பண்ணேன், அக்கா உங்கள் வாய்ஸ் சூப்பர், தேங்க்யூ 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 ஸோ மச். நேற்று நான் 2 நாளாக தொடர்ச்சியாக வந்து பாடிட்டு இருந்தேன்ல, அப்போ வந்து கேட்டுட்டு எனக்கு இந்த சாங் வந்து நீங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சாங் என்னோட பார்ட்னருக்கு, ஐ மீன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பார்ட்னர் கிடையாது, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் எப்படி வந்து இந்த பாட்டை பாடினீங்க, எனக்கு அதனாலே வந்து ரீடிங் கோலில் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப வந்து எனக்கு மண்டையெல்லாம் குழப்புது, எப்படி உங்களால் இதெல்லாம் பாட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த கமெண்ட் தான் அது பாருங்கள். இவங்க வந்து யார் அப்படின்னா ரவிச்சந்திரன், செங்கல்பட்டுலேருந்து. இவங்க வந்து ஒரு மூவி ஆக்டரும் கூட, இவங்க வந்து டைரக்டரும் கூட. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 நாள் வந்து எனக்காக வந்த மாதிரியே இருந்தது ரீடிங் எல்லாம். நீங்கள் யாருமா, இல்லை மனுஷ தெய்வமா, கடவுள் உங்களுக்குள்ளே இருக்காங்களா, எனக்குள்ளே கடவுள் இருக்காங்க, கவுளி அடிக்குது. அம்மா முருகன் தான், முருகனுடைய ஆதிக்கம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த ராசியில் பிறந்த நான். இது வந்து அற்புதமாக போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு மூவி டைரக்டும் பண்ண போகிறாங்க, மூவி ஆக்டரும் கூட. இவங்க வாழ்க்கையில் நடந்த சில சிக்கலான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் வந்து தெளிவாக வந்து ஒரு விளக்கம் கொடுத்தேன். அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கண்டிப்பாக என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் தான் வந்து பூஜை பண்ணணும், நீங்கள் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கனிவான ஒரு பர்சன். அவங்க வந்து எந்த இடத்துல வந்து அவங்க சுச்சுவேஷன் தெரியாமல் அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்கங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தேன். இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தவிர நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் லேக் ஆகிருக்கீங்க அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் மாதிரியும் நான் இங்கே வந்து கொடுத்துட்ருக்கேங்க. ஏன்னா நம்ம இந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கும்போது நம்மளால் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வெல்லாம் நம்மளால் எடுத்து பார்க்க முடியாது. கண்டிப்பாக இந்த பாட்டில் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. ஃபீல் ஆகி தான் எப்படி இந்த பாட்டு தெரியும், நீங்கள் இல்லைன்னா என்னோடய ஃபோனை வந்து ஹேக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இல்லை உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த ஃபோன் ஹேக்கு, இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இந்த யூடியூப் கூட நான் தடுமாறி கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். அதனால் வந்து எனக்கு ரொம்ப வந்து அவங்களுக்குள்ளே இருந்து அவங்க ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காங்க. அவங்கள எப்படி இன்னொருத்தங்க தேர்ட் பார்ட்டி ஏமாற்றி அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு அன்பை மையப்படுத்தி ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறத விட ஒரு அன்பு, உண்மையாக கிடைக்கிற ஒரு தாய் அன்புக்காக ஏங்கி போய் ஒரு சகதியில் விழுந்துட்ட மாதிரி அவங்களோட ஸ்டோரி. கண்டிப்பாக அவங்க வந்து அதுலேருந்துலாம் விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சன். இன்னைக்கு காலையில் நிறைய பேர் எங்கள் பர்சனல் ரீடிங்க்கு உங்களுக்கு வேணும்னா பர்சனல் ரீடிங் வேணும்னா தனியாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ரீடிங் கொடுக்கும்போது எனக்கு 2 பேருக்கு மேலே என்னால் வந்து எஃபோர்ட் கொடுத்து பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக வாங்கிட்டு தான் நான் உங்களுக்கான கைடன்ஸு கடவுள்கிட்டேருந்து நான் கைடன்ஸ் வாங்கி தர முடியும். அதனால் 2 ஸ்லாட் தான் நான் வந்து அலாட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து வேணும்னா முன்னாடியே கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம இனிமேல் ரீடிங்குள்ளே போயிடலாங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸுங்க. வாய்ஸ் நல்லாயிருக்கு, வாய்ஸ் சூப்பர், உங்கள் ரீடிங் சூப்பர், மோட்டிவேஷனாக இருக்குது, நிறையா நான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த கஷ்டத்துலேருந்துலாம் வெளியில் வந்திருக்காங்க.
எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்க்குறப்பயே நீங்கள் உடனே வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த சேனல் வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகி நிறைய பேர் வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்றி வைக்கிறவங்க. அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றி ரொம்பங்க இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குங்க. அவங்க பிரச்சனையை குறித்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி லைஃபெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாமல் ஸ்டன் ஆகி ஒரே இடத்துல நிற்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய அடிக்ஷனுக்குள்ளே போயிருக்காங்க, நிறைய வாழ்க்கையை கெடுத்துட்டு, உடம்பையும் கெடுத்துக்கிட்டு, மனசையும் கெடுத்துக்கிட்டு, வாழவே இல்லாமல் கண்ணீர் விட்டு அழுதுட்டு அவங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் போய் சேரணும். நீங்கள் வந்து இது வந்து லைக் கொடுக்குறது மூலமாக, ஷேர் கொடுக்குறது மூலமாக இந்த யூடியூபே சஜஷன் கொடுக்கும், உங்களுக்கு நிறைய பேர் கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு எப்பயும் போல் மறந்துடாமல் லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஹைப் பட்டனை தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உண்மையாக வந்து இந்த ரீடிங்லேருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்கள் மனசுலேருந்து ஆள் மனசுலேருந்து என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் மாறும்போது என்னோட எந்த ஒரு ஸ்பீச் வந்து எந்த ஒரு இடத்துல உங்களால் மாற முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா பார்க்குறவங்க படிக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் வந்து அவங்க சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்தால் அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாங்கங்க. இன்றைக்கி வந்து என்ன ரீடிங், இந்த கார்டு வந்து டக்குன்னு வெளியில் வந்துச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு கார்டே நமக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரில, எனக்கு தெரியலங்க. நான் உங்களை முன்னாடி தான் நான் திறக்க போகிறேன். வாவ், செம்ம சூப்பருங்க. நீங்கள் என்ன விஷயம் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நீங்கள் அன்புக்காக எங்கினாலும் சரி, உங்களுக்கு எந்த விஷயம் உங்கள் மனசில் இப்போதைக்கு நீங்கள் ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆசை இருக்குது, டிசையர் இருக்குது, எனக்கு இது ரொம்ப நாளாக இருக்குப்பா, இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு ஏதாவது பெருசாக ஒரு மனக்கோட்டை கட்டிகிட்டு இருந்தீங்க, என் வாழ்க்கையில் இந்த விஷயம் கிடைச்சா போதும்ப்பா, நான் என்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும், இதுக்காக தான் நான் ஏங்கிட்டே இருக்கேன், இதுக்காக தான் வாழ்நாள் ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நீங்கள் வந்து சூப்பராக நடக்க போகுதுங்க. நீங்கள் கையை கட்டிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருந்தால் போதும். ஏன்னா பிரபஞ்சம் அத்தனை யூனிவர்ஸ் அத்தனை ஒரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போது. இந்த விஷயம்லாம் வந்து சூப்பராக நடக்க போகுது. இப்படி ஒரு கார்டும் ஃபஸ்ட்டு வந்தது இல்லைங்க. நீங்களே பார்க்குறீங்க இத்தனை வருஷம்லாம் இல்லைங்க, நான் ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு 3-4 மாதம் போடுறேன் இத்தனை தடவை. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து ப்ராக்டிஸ் செஷன் பண்ணும்போது இந்த கார்டெலாம் ஃபஸ்ட்டு வரவே வராதுங்க. இந்த கார்டெலாம் ஃபஸ்ட்டு வந்துச்சுனாலே பயங்கரமான ஒரு பூஸ்டப் தாங்க, எல்லாருக்குமே பூஸ்ட் குடிச்ச மாதிரி. ஏன்னா உங்களோட விஷலாம் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, நியாயமான ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக நடக்குதுங்க. தேவையில்லாமல் நீங்கள் படுகொலிகளை போய் விழுகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டு இது வந்து எனக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து பிரபஞ்சம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க அலோவ் பண்ணாது. ஏன்னா பிரபஞ்சம் உங்களோட வாழ்க்கை, நீங்கள் தான் முக்கியம், பிரபஞ்சத்துக்கு கடவுளுக்கு நீங்கள் தான் முக்கியம். அதனால் நீங்கள் போய் சகதியில் விழுகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஜம்முன்னு இருக்கலாங்க, ராஜா மாதிரி உட்காந்துக்கலாம், உங்களோட எல்லா வேலையும் செஞ்சுட்டு. அதுக்குன்னு ஒர்க்கெல்லாம் பார்க்காம, நான் வந்து கெரியர்லாம் எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் வந்து நான் வந்து சம்பாதிக்கவும் எந்த ஒரு ஈடுபாடுமே நான் பண்ணாமல் எனக்கு வந்து அது ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்லாம் ஆகாது. எனக்கு உண்டான இப்போ கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அதுக்கு உண்டான செயல் நான் தான் செய்யணும். ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுப்பாங்க, முயற்சி நீங்கள் தான் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் நீங்கள் தான் பண்ணணும், கரெக்டான பிளானு ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாங்க, கைடன்ஸ் கொடுப்பாங்க. நல்லா தெளிவாக யோசிச்சு நீங்கள் தான் ஃபர்தராக உங்கள் கேமை நீங்கள் தான் விளையாண்டிங்கன்னா இவ்வளோ அழகாக சூப்பரான ஒரு இதுங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்குது. ஒரு அழகான ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான லைஃபுங்க. போதுண்டா சாமி, இதுக்கு தான்டா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இமோஷ்னல் லெவலில் பயங்கர ஸ்டெபிலிட்டிங்க. நல்ல அன்பான குடும்பம், அமைதியான குடும்பம். அப்பப்போ அடிச்சுக்கிட்டாலும் வந்து மெயினாக பேஸ் வந்து அந்த அன்போ அமைதியும் வந்து எப்பயுமே ஒரு 80% நிலச்சிருக்குங்க. 20% அப்படி இப்படின்னு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஃபேமிலிக்குள்ளே சண்டை சச்சரவு அப்பப்போ வரணும், அப்பப்போ வந்து புரிஞ்சுக்கணும். இதனால தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வரோம், ஒவ்வொரு சோல் லெவல், ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வேறு. அதனால் சண்டை வருது, அப்பப்போ புரிஞ்சிக்கலாம். பட் வந்து ஃபேமிலியில் ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவிட்டியும் ஹாப்பினஸும் ஒரு எப்பயுமே நிலச்சிருக்குங்க. கண்டிப்பாக கடவுளுக்கு கிராட்டிடியூட் கொடுங்க. ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு டிசையர், நீங்கள் நினச்ச ஆசைப்பட்ட விஷயம்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேறு என்னங்க வேணும்? நம்ம ஆசைப்படுற விஷயம் நடக்கலன்னு தானே இவ்வளோ நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். எல்லாமே நடக்குது அப்படின்னா வேறு என்ன வேணும் நமக்கு? வேறு எதுவுமே வேணாம். ஃபஸ்ட்டு கார்டு சூப்பராக இருக்குது. 9999 கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க. நீங்கள் என்ன விஷயம் குறித்து இப்போ பார்த்துட்ருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. முடிவு பண்ணிட்டாரு, கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. கடவுள் கொடுக்க நினைக்கிறத கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாது. நம்பிக்கையோடு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், தைரியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள்.
எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனோ ஃபியரோ ஒரு குழப்பமோ இல்லை இது நடக்குமா என்ன அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் மைண்டு இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. மைண்டை ஃபஸ்ட்டாக ஆஃப் பண்ணி வைங்க. எதையுமே அதை நெகட்டிவாக சிந்திக்க விடாதீங்க. மைண்டோட பாசிட்டிவிட்டி சைடை வந்து அதை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க, செம்ம காடுங்க. ஒரு லக்ஸரியான ஒரு சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப் தாங்க உங்களுக்கு. நல்லா வந்து ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. சூப்பராக இருக்குது காடு, பயங்கரம். போங்க, ஃபஸ்ட்டு காடு செமையாக வந்துருச்சு. அதாங்க நம்ம ரீடிங்கோட அது இதுவே நிறைய பேர். இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன கார்டு வரப்போகுதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்டு சூப்பராக வந்துருச்சு. உங்கள் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போகுது. கண்டிப்பாக அந்த சாங்கில் கேட்ட மாதிரி கடவுள் உங்களுக்கு ஆசைப்பட்ட அந்த நபரை வந்து கொடுக்க போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, இந்த நபர் தான் எனக்கு வரணும், இந்த நபர் சரியாகி வரணும், இந்த நபர் என்னோட அன்பை புரிஞ்சுக்கணும், பாசம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க தான் வந்து கடவுளால் சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு உறவு. இவங்க கண்டிப்பாக இப்போ பிரிஞ்சிருக்காங்க, எனக்கான ஒரு உறவு கண்டிப்பாக வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் அதுவே வந்து ஒரு ஆசையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கூட நடக்குங்க. ஏன்னா நம்ம சாங்கில் ரெசனேட் ஆகிருக்குல்ல, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்து விட்டு ஐயோ பாட்டை மறந்துட்டேங்க. அப்பப்போ சேனல் ஆகுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை வந்து ஞாபகமே வச்சுக்க மாட்டேன். பார்த்து படிப்பேன். சேர்ந்தது இந்த செல்லக்கிளியே. ஓகே, அடுத்தது என்ன வருது பார்க்கலாமா? தானா வரட்டும், நம்மளாம் எடுக்க வேணாம். சில நேரம் வரலன்னா எடுக்கலாம், சில நேரம் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க வாங்க. வாவ், ஃப்யூச்சரை குறித்த கவலை இனிமேல் வேணாம். உங்களுக்கான ஒரு டெஸ்டின்டு பார்ட்னர் கண்டிப்பாக நீங்கள் வழி மீது வெளி வச்சு காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற எல்லா செய்தியும் வந்து உணர்ந்து கடவுளால் உணர்த்தப்பட்டு அவங்களுக்கு 2 அடி கொடுத்து உனக்காக அங்கே ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே வருவாங்க. உங்களை பற்றி நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்க வருவாங்களான்னு அந்த பக்கமே பார்த்துட்டே இருக்க வேணாம். நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே இருங்க, உங்களை பார்த்துட்டே இருங்க, செல்ஃப் லவ் கொடுங்க. அதுதான் வந்து கடவுள் சொல்கிறாங்க. உங்களுக்கு உண்டான ஆசைகள்லாம் நிறைவேற்றுறது என்னோட கடமை. ஆனால் உங்கள் கடமையாக நீங்கள் கரெக்டாக எந்த விதமான ஒரு டீவியேஷனும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ண இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் திரும்பக்கூடாதுங்க. கெரியரை குறித்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் போங்க. உங்களுக்கான அந்த லைஃப்பை வந்து சரி பண்ணுற விஷயம் வந்து என் கையில் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு பொறுப்பை கடவுள் ஏற்றுக்கிட்டாங்க. தைரியமாக நீங்கள் முன்னேறி போகணுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் இனிமேல் அது என்னோட பிரச்சனை அப்படின்னு கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெம்பு கொடுத்துருக்காங்க, ஒரு வரம் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் டிட்டர்மினேஷனாக நீங்கள் செய்ய நினச்ச விஷயங்களை அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி தெளிவாக அந்த பாதைக்குள்ளே நீங்கள் போங்க. இதுவாக நம்ம லைஃப் வந்து இது சரியாகுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தா கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கு உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணால் போதும். பைசஸ் ஏரிஸ் இது வந்து டாமினண்ட்டாக இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து ஃப்யூச்சர்லாம் நீங்கள் வந்து அழகாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், கடவுள் அவங்க வேலையை பார்ப்பாங்க. நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடவுள் உங்கள் பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னும் அந்த உங்கள் பாதை வந்து இன்னும் வெகு தூரம் நீளமாயிட்டே இருக்கும். அழகான கெரியர் கொடுத்து கேட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சர்லாம் நல்லா இருக்குங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அடி எடுத்து வச்சுருக்கீங்க. எனக்கு இப்போ தான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிருக்கு, இப்போ தான் எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, இல்லை எனக்கு இப்போ தான் நான் வேலையே தேட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் பீரியடில் தான் இருக்குது. தைரியமாக கடவுளை நம்பி நீங்கள் செய்யலாம், இறங்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பட்டிங் ஸ்டேஜ் தான், ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான். நிச்சயமாக கடவுளோட பிரகாசமான வாழ்க்கையெல்லாம் இருக்குது. எந்த பயமும் தேவையே இல்லை. நீங்கள் வந்து அந்த கெரியரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலே கிடச்சிருங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் நிறையா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. இந்த பிஸ்னஸ் சக்ஸஸாக வரணும்னு நல்லா ஆள் மனசில் நல்லா வேண்டிகிட்டு கடவுளை பிடிச்சி தான் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கண்டிப்பாக இருக்குது. உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த தொழில் வந்து எந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பார்க்குற வேலையாக இருக்கட்டும், அதில் வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் மற்றவங்கள விட அதிகமாக நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய அந்த திறமை வந்து மற்றவங்கள விட ஒரு சுப்பீரியராக இருக்கும் இல்லையா, ஹையர் பொசிஷனில் இருக்கும். அப்போ நீங்கள் நிறையா வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்களுடைய அந்த ஒரு ஜாப் கேட்டகரியிலேருந்து நீங்கள் அடுத்த கேட்டகரின்னு நீங்கள் இம்ப்ரூவைசேஷன் ஆகலாம். உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்லேருந்துங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜாப்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கலாம். அடுத்த காரியம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதெல்லாமே உங்கள் கையில் இருக்குங்க. கெரியரை குறித்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். நல்லா தெளிவாக முடிவெடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கில் என்னன்னு தெரியும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும், உங்களோட பேஷன் என்னன்னு தெரியும். எல்லாத்தையும் கவனித்து நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை, உங்கள் காதல் வாழ்க்கையை சேர்த்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னாங்க.
நம்ம அம்மா அப்பாவே சில நேரம் சொல்லுவாங்க தெரியுங்களா, நீங்கள் ஒழுங்காக படி, உனக்கு என்ன வேணும், பேட்டு தானே வேணும், பால் தானே வேணும், நீ படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னா உனக்கு பேட் பால் நான் வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் என்ன சொல்கிறாங்க, உன்னோட கெரியர், உன்னுடைய செல்ஃப் லவ், உன்னை பற்றி நீ கவலைப்பட்டுட்டு உன்னை பற்றி கவலைப்பட்டுலாம் இருக்க வேணாம். உன்னை பற்றி நீ அதை வந்து டேக் கேர் பண்ணிவிட்டு உன் வாழ்க்கையில் எது முக்கியம் எது வேணாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை முக்கியத்துவம் கொடுத்து நீ தான் முக்கியங்கிறத கடைசியில் தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட கெரியர் பாதையை பிடிச்சி நீ போனேன்னா உனக்கு வேணுங்கிற விஷயத்த நான் கொண்டு வந்து உனக்கு கொடுப்பேன். இந்த கார்டு என்ன வர போகிறாங்க தெரியல. வாவ், ஏங்க நிறைய பேர் தூங்கவே மாட்டீங்க, ஏதாவது குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. நீங்கள் கவலையே பட வேணாம். கவலைப்பட்டு எந்த விஷயத்தையும் வந்து போக்கவே முடியாது. மேற்கொண்டு தான் கவலை, டிப்ரெஷன் தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே அட்ராக்ட் பண்ணுறோம். தூக்கம் இல்லாமல் எந்திரிக்கிறீங்க, சில பேர் 12 மணி 1 மணிக்கு தான் தூங்குறீங்க, காலையில் லேட்டாக தான் எந்திரிக்கிறீங்க, அழகான வாழ்க்கையெல்லாம் இருக்குது. இப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்தினால உங்கள் ஃப்யூச்சரே ஐயோ அம்போன்னு போச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், இல்லை லெசன் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கலாம், இல்லை வந்து அன்புங்கிற பேரில் வந்து விளையாடிட்டும் போயிருக்கலாம், பணம் கொடுத்து ஏமாந்தும் போயிருக்கலாம், பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் என்னங்க, இது இப்போதைக்கு இருக்கிற எனர்ஜி தான், இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் தான். இந்த சுச்சுவேஷன் மாதிரி நீங்கள் திரும்ப அழகாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற போக முடியுங்க. ஒரு குழந்தையே பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பிறந்த குழந்தை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மாதத்துக்கு வந்து 3 மாதத்துக்கு வந்து என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் குப்புற அடிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டிக்கால் போட ஆரம்பிக்கும். எத்தனை தடவை தெரியுங்களா கீழே விழுக அந்த எந்திரிச்சு அந்த குழந்தை வந்து அழகாக மண்டி போட்டு அது தவழ்ந்ததுக்கப்புறம் அது உட்கார ஆரம்பிக்கும். எல்லாமே உட்காந்ததுக்கப்புறம் அதனால உட்காந்துட்டே இருக்க முடியாது, எந்திரிச்சு அப்படியே நிற்கிற நேரங்களெல்லாம் விழுந்து செம்மையாக அடி விழுகும், மண்டை இந்த பக்கம் விழுகும், அடி விழுகும், எல்லாம் பட்டாலும் அந்த குழந்தை வந்து அந்த ஒரு சின்ன அந்த ஒரு அறிவில் வந்து என்ன பண்ணுது, கடவுள் இன்பில்ட்டாகவே எவ்வளோ தடவை நீ விழுந்தாலும், எவ்வளோ தடவை உனக்கு அடிபட்டாலும், எத்தனை தடவை அங்கே குழந்தையெல்லாம் பொத்துன்னு கட்டிலேருந்து விழுகும், அந்த துள்ளி குதிச்சு விழுகும், இங்கேருந்து அங்கே தவி விழுகும், இங்கே தரையில் நடக்கும்போது விழுகும், உட்காரும்போது விழுகும், எல்லாமே பண்ணுங்க. ஏன்னா அது கற்றுக்கிற ஸ்டேஜில் வந்து கடவுள் பார்த்துக்குவார். ஏன்னா பூமாதேவிக்கு 1 வயசு வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த குழந்தைங்க வந்து எது அடிபட்டாலும் பூமாதேவி தாங்கிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து வழியே தெரியாது, அந்த பூமாதேவி தாங்கிக்கும். அது மாதிரி தான் நமக்கு எத்தனை விதமான ஒரு அடி கிடைச்சாலும், விழுந்தாலும், அழுதாலும் நம்ம கடவுள் இருக்காங்கங்க. நம்ம பிரச்சனையை அவர் தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவர் தான் இருக்காங்க, ஆனால் நம்ம தான் புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம தான் இங்கே எல்லாம் சரி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்மளை பெற்றவங்க கடவுள் நம்ம கூடவே தான் இருக்காங்க. நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்களோ அந்த சாமியின் ரூபத்தில் உங்கள் பக்கத்திலே இருந்து உங்களுக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கானது கிடையாது. கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் பிடிச்சிக்குவார். நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போனால் மட்டும் போதும். எந்த இடத்துல தடுக்கல் ஆகி சரிஞ்சு விழுந்தாலும் எப்படி அந்த பூமாதேவி அந்த குழந்தையை காப்பாற்றுதோ, நம்மளோட கடவுள், நம்ம படைச்ச கடவுள் நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்மளை பாதுகாப்பாக இருப்பாங்கங்க. அதனால எதை குறித்தும் நீங்களாம் வந்து கவலைப்படவே தேவையில்லை. அதனால் கண்ணை மூடிட்டு கவலைப்பட்டு ஒன்றுமே ஆகாதுங்க, விட்டுருங்க. கவலையை தூக்கி போட்டு உங்கள் வேலையை பாருங்கள், அவ்வளோதான். திரும்ப அந்த கவலைன்னு சொல்லி அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸே கிடையாது. இனிமேல் சந்தோஷமான வாழ்க்கை தான். அதிகப்படியாக நம்ம எந்த வார்த்தை பேசுகிறோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். இனிமேல் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வார்த்தையை நான் சொல்லாமல் இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்க தாங்க போகிறோம். அதுக்கு தாங்க பிறந்திருக்கோம். நமக்கு வழி தான் தெரியல. இது என்ன தனியாக வராங்க, சூப்பர். இவங்க தினமும் வராங்களே, ஆனால் என்ன இவங்க வர்றதும் வந்து ரொம்ப நல்லது தான். நான் 9999 ஏற்கனவே பார்ப்பீங்களா, கண்டிப்பாக 9999 பார்ப்பீங்க. எர்த் எனர்ஜி விர்கோ தான். ஒரு நிறைய நேரத்தில் வந்து இப்போ செல்ஃபிஷாக கூட மாறி இருப்பீங்க. ஏன்னா இப்போ நான் தான் முக்கியங்கிற மாதிரி. ஏன்னா யாருமே உங்களை முக்கியத்துவம் கொடுக்கல, யாருமே உங்களை மதிக்கலை, யாருமே உண்மையான அன்பு காட்டுற மாதிரி காமிச்சு ஏமாற்றிருக்காங்க. நிறைய வாழ்க்கை பாடம் கிடைச்சாச்சு, அடி விழுந்தாச்சு. இன்னும் மேலே நம்ம தான் வாழ்க்கையில் தனியாக தன்னந்தனியாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட, ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கடவுள் கையை பிடிச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இந்த கார்டு தான். முன்னெல்லாம் வந்து இந்த கார்டு அழுகாட்சியாக இருக்கும். இப்போல்லாம் நம்மலாம் மாறினதுக்கப்புறம் இந்த கார்டோட எனர்ஜியை நம்ம என்ன பண்ணிட்டோம், டோட்டலாக மாற்றியாச்சுங்க. இது பாசிட்டிவிட்டியான கார்டு தான். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே போகிறோம். இந்த வயோதிகர் வந்து என்ன பண்ணுறாங்க, வெளிச்சத்தை வந்து அந்த பாதையை வந்து வெளியில் தேடுறதுக்காக வெளிச்சம் வந்து கையில் வச்சுருக்காங்க, அந்த விளக்கு கையில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து இந்த உள்நோக்கி அந்த மைண்டு மூலமாக அந்த அறிவு கண்ணை திறந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளை தேட போகிறோம். இவர் வந்து வாழ்க்கை பயணத்தை தேடிட்டு போகிறாரு, நம்ம வந்து கடவுளை தேடி நமக்குள்ளே இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ளே நிறையா வரப்போகிறோம். இது தனிமை தாங்க. தனியாக இருந்தால் மட்டும்தாங்க நமக்கு வெளியில் இருக்கிற அந்த ஒரு இரைச்சல் சத்தம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நமக்கு உள்ளே இருக்கிற அந்த கடவுளோட அமைதியான தன்மையை நம்மளால் தேட முடியாது. வெளி சத்தத்தெல்லாம் விட்டுட்டு ஐயோ எனக்கு இப்படி வலிக்குதே, நான் ஏன் இப்படி இந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் வெளியில் கத்திட்டு அப்படியே அழுதுட்டு உங்களுக்கு வெளியில் எந்த விதமான ஒரு சொல்யூஷனுமே கிடைக்காது உங்கள் பிரச்சனைக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க, கடவுளை தேடி அப்படியே உள்ளே வரும்போது வரும் பாருங்க ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷன்.
அப்பா என்னடா இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னா உள்ள கடவுள் இருக்காங்க, உள்ள உங்களோட சோல் இருக்குது, உண்மையான சோல் இருக்குது. அங்கே தான் உங்கள் பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் இருக்குது. வெளியில் யாராலையுமே வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா சொல்யூஷன் அங்கே தான் பிரச்சனை கொடுக்குறவங்களே இருக்காங்க. வெளியில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு அமைதியை தேடி அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் லாங் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. கடவுள்கிட்ட அப்படி ஒரு நெருக்கமான ஒரு உறவு நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிறத வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க. அதனால இந்த தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களோட சோல் சர்ச்சிங் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வர 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 கடவுள்கிட்ட நீங்கள் நம்ம நெருங்கி போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. இது வந்து ஒரு கலிகாலம். அதனால் வந்து சீக்கிரம் எல்லாருக்குமே வந்து ஒரு என்லைட்மெண்ட் நடக்குது. நிறையா பேர் வந்து இன்னர் அவேக்கனிங் வரீங்க, சோல் சர்ச்சிங்குள்ளே வந்து இன்னர் அவேக்கனிங் வரீங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேருக்கு நிறைய தெளிவு வந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில் வெளியில் வாங்குகிற அடியெல்லாம் அடி கிடையாது, அது வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு சேலஞ்சு. அந்த சேலஞ்சில் மாட்டிக்கிட்டு நம்ம அழுகும்போது தான் கடவுள் நம்மளை உள்ளே இருக்கார் வான்னு உள்ளே கூப்பிட்டு வந்து நிறையா நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம கடவுள் உள்ளே தான் இருக்காங்க, கடவுள் நமக்குள்ளே தான் இருக்காங்க, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் உள்ளே வரும்போது உங்களுக்கு தெரியுது. வா, சூப்பராக இருக்குல்ல கார்ட்ஸு. எல்லாமே இப்படி அமக்கலமாக வந்தால் என்ன பண்ணுறது? வந்துட்டு போகிறீங்க, வாங்க. ஹாப்பியஸ்டான ஒரு லைஃபு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஓப்பனில் வந்திருக்கு. மிச்சம் 2 கார்டு வந்து ஓப்பனில் வரல. இந்த கார்டும் வந்து வந்திருக்கு. கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தான். நீங்கள் வீர பெண்ணாவோ வீர ஒரு மகனாவோ இந்த உலகத்தில் வலம் வர போகிறீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உணர்வே உங்களுக்கே இல்லை. என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா, என்னால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் அப்படிங்கிற அந்த ஈகோலாம் வந்து டெத்தை அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிவிடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், எப்போ நம்மளோட ஈகோ டெத் ஆகுதோ அப்போ தான் கடவுள் வந்து நமக்குள்ளே இருக்கிற கடவுள் வெளிப்பட்டு அவர் தான் எல்லாம் இங்கே பார்த்துக்க போகிறாரு. நிச்சயமாக எல்லா ஸ்ட்ரென்த்துமே இருக்குது, எல்லா ஞானமும் இருக்குது, எல்லா தெளிவும் இருக்குது. கடவுள் உங்கள் கூட தான் இருக்காங்க. அந்த ஸ்ட்ரென்த்து பவர் எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்குங்கிற அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக வருது. ஃபோக்கஸோடு உங்களோட என்ன ஸ்ட்ரென்த்துக்குள்ளே கண்டிப்பாக வரீங்க. எனக்கு அழகான வாழ்க்கை இருக்கா, குடும்பம் இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச உங்களோட டெஸ்டின்டு பார்ட்னர் தான் உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே வராங்க. சந்தோஷம்தான். 1111 கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். 4444 பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் செலிப்ரேஷன் தாங்க இனிமேல். மேஜிக்கலான மிராக்கலான ஒரு சந்தோஷம். மேரேஜ் நடக்கும், ஒரு இணக்கம் நடக்குமா, 2 பேர் பிரிஞ்சிருக்கீங்க, உறவுக்குள்ளே பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகி பிரிஞ்சு இருந்தாங்க சேர்றீங்க. உங்களுக்கு வாழ்க்கை தற்போதைக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை வந்து இவங்களால் வந்து நமக்கு வந்து சந்தோஷமே கொடுக்க முடியாது, நமக்கு வந்து பிரச்சனையே இவங்க தான், நமக்கு வந்து நம்ம காலை சுற்றின பாம்பே இவங்க தான்னா அந்த காலை சுற்றின பாம்பெல்லாம் அப்படியே ஓடி போயிடுது. உங்களை விட்டு ரொம்ப தூரம் வெகு தூரம் ஓடி போயிடுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் கண்டிப்பாக வருது. எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கம்ப்ளீட்னஸ் தாங்க, முழுமை அடைஞ்ச மாதிரி. இதுக்கு தாண்டா இவ்வளோ போராட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்படுவோம். அந்த சாப்பாடு வந்து ஒரு வாய், அந்த சாப்பாட்டில் வந்து நம்ம கை படும்போது வரும் பாருங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுக்கு தாண்டா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறோம். அந்த ஒரு சாப்பாடு மட்டும்தான் நம்மளால் போதும்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலுமே ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைச்சிரும், ஒரு முழுமைத்தன்மை அடைஞ்சிருவீங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதனால் இதுக்கு மேலே வந்து கார்ட்ஸ் வந்து எனர்ஜி கார்ட்ஸ் வேண்டாம், போதும். ஏன்னா நிறைய எடுத்தாச்சு, எல்லாமே நல்லா இருக்கே, திரும்ப அதே தான் வரப்போகுது. இன்றைக்கி வந்து கடவுள் நமக்கு வந்து என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். நீங்கள் திரும்பிகிட்டே இருக்கீங்களே. வாட்டர் சைன், இதில் வந்து வாட்டர் சைனில் யாராவது இருந்தீங்கன்னா 1, 12, 26, 25, ஸ்கார்பியோ, கேன்சர், பைசிஸ் இந்த நம்பரில் வந்து பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது மேரேஜ் டேட்டாக கூட இருக்கலாம். இந்த ராசிகளில் இருக்கிறவங்க இது வந்து டாமினேட்டாக இப்போதைக்கு இருக்குது. இது மட்டும் தான் அப்படின்னா இல்லை, உங்களுக்கு ரெசோனேட் ஆச்சு, உங்கள் மைண்டுக்கு அக்செப்ட் பண்ணிச்சா, நான் சொன்ன விஷயம் அக்செப்ட் ஆச்சா, அப்போது இது உங்களுக்கான ரீடிங் தான். காட் டெஸ்ட் நிறையா வைக்கிறாங்க. கண்டிப்பாக உள்ள அந்த டெஸ்ட்டு தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு வாங்க. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே டெஸ்ட்டு தான். இங்கே டெஸ்டிங் பீரியட் தான். அந்த டெஸ்டிங் பீரியடில் நீங்கள் அழகாக வந்து கடவுளை மட்டும் நினச்சிக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன, கடவுள் தான். அவர் தான் அழகாக மாற்ற போகிறாரு. இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்புது, அந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்புது, ஏதோ ஒரு பக்கம் திரும்பட்டும். அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ்லாம் தேவையில்லை. இனிமேல் வந்து சண்டை சச்சரவு குழப்பம் உங்கள் மனப்போராட்டம் இதெல்லாம் தெளிவற்ற சுச்சுவேஷன் டிப்ரெஷன் இது எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. அதனால் இந்த கார்டும் தேவையில்லை. இனிமேல் எல்லோரும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க. பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது எதுக்கு உங்கள் ஸ்கில்ஸ் நான் சொன்னேன்ல அந்த திறமையெல்லாம் போட்டு உங்களோட கரியரில் நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான அபண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கடவுள் வந்து வரத்தை எடுத்து வச்சுட்டாங்க. அந்த வரத்தை பிடிச்சிக்கணும்னா நம்ம சில செயல்கள் செய்யணும் இல்லையா. எல்லாமே ஒன்றுமே பண்ண மாட்டேன் எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னா ஒன்றுமே இங்கே கிடைக்காது. வா,
கேரண்டீட் சக்ஸஸ் தான். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கேரண்டீடான ஒரு சக்ஸஸ் தான் இருக்குது. கட் பண்ணி எடுப்போமா? கடவுள் வந்து சீக்கிரட்டாக உங்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரஸ்ட் த காடோட ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கடவுள் இருக்காருன்னு ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு நினைங்க. மைண்ட்ஃபுல்னஸோட ப்ரெசென்ட்டில் இருங்க. அதுதான் இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. நம்ம வந்து எப்போயுமே மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கிறதுல கண்டிப்பாக மைண்ட்ஃபுல்னஸோடு இருங்க. இது வந்து என்னென்னா இமோஷனல் கார்ட்ஸ். இப்போதைக்கு உங்கள் இமோஷன் வந்து எப்படி இருக்குது, எதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கார்டு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கோங்க. நிறையா விஷயம் வந்து கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்டோம், ஒரு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கேட்குறோம், ஒரு மணி நேரம் கேட்குறோம், கேட்டுட்டு அப்படியே மறந்துட்டு திரும்ப உங்களுடைய பழைய விஷயத்துக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இது கேட்குறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சினிமா போட்டோ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாங்க. எந்த விஷயம் பண்ணாலும் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக நம்ம வாழ்க்கையை மாற்றணுங்க. இன்ஸ்பிரேஷன் இதுதான் வந்து ஒரு என்லைட்மெண்ட். நமக்கு வந்து ஒரு ஊந்துதல் தான், நம்ம வாழ்க்கையை ஊந்தி கொண்டு போகிறது தான் ஒரு முழுமையான ஒரு எழுச்சி பாதை. அதாவது என்லைட்மெண்ட் எல்லாமே நம்ம அறிவு ஞானம் இல்லாமல் உங்களை வந்து என்னென்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அதை வந்து நீங்கள் அந்த இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய அந்த ஒரு ஆர்வம், அந்த திறன் இதெல்லாம் வந்து நீங்கள் போட போட தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிபிலிட்டியாக வரும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாதிக்க தான் பிறந்திருக்கிறீங்க. அந்த ஒரு எல்லாத்தையும் ஆர்வமாக கற்றுக்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கும்போது தான் உங்களை வந்து யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுடைய ட்ரூ டிசைராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆறுதலாக, அதாவது நீங்கள் ஆர்வமாக பண்ணுவீங்கங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தான் நீங்கள் ஆர்வமாக பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதா? வாவ்! நிறைய பேர் ரிலீஸ் பண்ணணும். என்ன ரிலீஸ் பண்ணணும்னா, பழசில் நடந்த எந்த விஷயங்களுக்கு உண்டான தடயத்தை தூக்கிட்டு ஃப்ரண்ட்டில் உங்களால் மூவ் பண்ண முடியாது. அப்படி மூவ் பண்ணிங்கன்னா நிறைய பாசிட்டிவிட்டி உள்ளே இருக்கிறதுனால வெளியில் சில விஷயங்கள் மனக்கசப்போடையே நீங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே போயிட்டுருப்பீங்க. நிறையா விஷயங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இமோஷ்னல் லெவலில் வந்து நம்ம எந்த இமோஷனையுமே வந்து ரொம்ப தூரம் ரொம்ப காலம்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம கூட சுமந்துட்டுலாம் போகக்கூடாதுங்க. அது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு பலனுமே கிடையாது, ஒரு பயனுமே கிடையாது. அது எதுக்கு நம்ம அது பண்ணணும் நம்ம? அதனால் புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கெலாம் நமக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக பழசெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள், லெட் கோ பண்ணுங்கள். உங்களை வந்து ஒரு நிறைய விஷயம் உங்களை மாற்றிக்கிற விஷயம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். டெக்கை கட் பண்ணி ஒன்று எடுப்போம். விஸ்டம். இனிமேல் தெளிவான ஒரு அறிவு ஞானம் தான் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே போய், அந்த ஒரு ஞானம் தான் உங்களுக்குள்ளே போய் நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிக்க போகிறீங்க. நிறைய விஷயங்களை வந்து எப்படி எப்படி நடக்குது அப்படிங்கிறத உங்களை நீங்களே அலோவ் பண்ணி என்ன நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒன்று துரத்துதுன்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏதோ பின்னாடி பிரச்சனை துரத்துது, ஏதோ ஒன்று நம்மளை அடிக்குது, மிதிக்குது, உதைக்குது அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஓடுறோம். இல்லைன்னா அழுதுகிட்டே அதே இடத்துல நிற்கிறோம், கண்ணை முடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கண்ணை திறந்து உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் அந்த உங்களுடைய நீங்கள் செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு நின்று நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன ஒரு வலை பின்னப்பட்டிருக்கு, நம்ம எதில் மாட்டிகிட்ருக்கோம், எப்படி வெளியில் வரணும், யார் யாரெல்லாம் உண்மை, எதெல்லாம் உண்மை, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம என்ன பண்ணோம், என்ன கற்றுக்க வந்திருக்கோம். இப்போ வந்து என்னென்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு லெசன் இருக்கும். ஒரு லெசனை நீங்கள் கற்றுக்காமல் நீங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா திரும்ப வேறு ஒரு ரூபத்தில் வேறு ஒரு கதைக்களத்தில் நபர் மாறி இருப்பாங்க, திங்ஸ் மாறி இருக்கும். பட் வந்து கற்றுக்க வேண்டிய பாடம் ஒன்று தான். அந்த பாடத்தை நீங்கள் ஃபஸ்ட் அடி கொடுக்கும்போதே, கடவுள் ஃபஸ்ட் அடி கொடுக்கும்போதே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடம் விட்டுச்சுங்க. இல்லை நான் கற்றுக்காமல் திரும்ப நீங்கள் வந்து அதையே நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு கற்றுக்கவே இல்லை, கடவுள் கொடுத்த லெசனை கற்றுக்கலனா திரும்ப வேறு ஒரு நபர் வருவாங்க, வேறு ஒரு கதைக்களம் வரும், திரும்ப அதே பெயினே வரும். திரும்ப அந்த அன்புக்காகவே ஏங்கி நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ளேயே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அதனால தெளிவாக ஞானமாக நம்ம தாங்க நிறைய விஷயம் வந்து பண்ணணும். இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ளே வாங்க. நிறைய பேர் இது எதுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து இருக்கிற கடவுள் தன்மையை தேடுங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள், சக்கரா அலைன்மெண்ட்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வாங்க. நிறையா உங்களுக்கான ஒரு எல்லா விதமும் எல்லா வழியும் உங்களுக்கே தெரியுங்க. இது வந்து செலஸ்டியல் கார்டு. இதுலேருந்து 2 மெசேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணுங்க. இது வந்து ரொம்ப வந்து ஒரு தினமுமே வந்து இதில் வந்து ஒரு 1 கார்டு அல்லது 2 கார்டு நம்ம எடுத்துருவோம். ஏன்னா எனக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லலாம் தெரியுங்களா. எல்லா கார்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் நான் கார்டாக ஆர்டர் போடுவேன். பட் இவங்க வந்து மற்றவங்கள விட ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் தெரியுங்களா. அந்த மாதிரி ஒரு கார்டுங்க.
இப்போ வந்து உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்த சந்தோஷமாக கொண்டாடுங்க. வாழ்க்கைங்கிறது கொண்டாடுற விஷயம் தான். எதையுமே ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு முன்னாடி நடக்குது, ஒரு நல்ல விஷயம் யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணுங்க, பாராட்டுங்க. உங்களை சுற்றி எந்த விஷயம் நல்ல விஷயம் நடந்தாலும், யார் நல்ல விஷயம் செஞ்சாலுமே அவங்கள பாராட்டுங்க. நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு போங்க. மொமெண்ட் பை மொமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணாமல் ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி, மிலிட்ரி மாதிரி காலைல எந்திரிச்சோமா, பல்லு விளக்கணுமா, குளிச்சோமா, வேலைக்கு போனோமா, சாப்பிட்டோமா, ஒர்க்லாம் முடிஞ்சிச்சா, படுத்து தூங்கினோமா, நைட்டு காலைல எந்திரிச்சோமா அப்படின்னு ஒரு ரொட்டீன் ஒர்க் லைஃப்பில் அது மொனோட்டனஸாக வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து கொண்டு போகாமல் நல்லா செரிஸாக சந்தோஷமாக சுற்றி என்ன இருக்குங்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அழகழகான நேச்சர்லாம் இருக்குது, நம்மளை சுற்றி கடவுள் எவ்வளோ அழகான ஒரு நிறைய விஷயங்கள், அனிமல்ஸு, பேர்ட்ஸு இதெல்லாம் படைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. உன்னிப்பாக கவனிங்க. புல்தரையில் நடங்க, கிரவுண்டிங் கிடைக்கும். கிரவுண்டிங்னஸ் இருக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ்ட்ரே அந்த கிரவுண்டிங்னஸில் தாங்க. நிறையா பழைய விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அது நல்லா வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதி கிழித்து யூனிவர்ஸ் கிட்ட போடுங்க. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட மனசை விட்டு பேசுங்க, கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. எனக்கு அது பிடிக்கல, தெரியல அப்படின்னா மொட்டை மாடிக்கு போய் நீங்கள் அழகாக வந்து யூனிவர்ஸ் கிட்ட டேரெக்டாக கான்வர்சேஷன் பண்ணுங்கள். நான்லாம் நிறையா என்னுடைய அந்த வந்து ஒரு பழைய லைஃப்லேருந்து நான் வெளியில் வரணும் அப்படிங்கிறது எனக்கு என்னோடய விஷயத்தை யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது. அதனால் வந்து ஒரு ஏன்னா கான்ஃபிடென்ஷியல், ஹைலி கான்ஃபிடென்ஷியல், எதுவுமே வெளியில் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன். கடவுளுக்கும் எனக்கும் மட்டும்தான் அந்த டீலிங்கு. அதனால் வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான் பேசினேன். நான் தினமும் போய் பேசிட்டு எனக்கு மனசு தீர நானே பேசுவேன். நானே வந்து ஏன்னா கடவுள்கிட்ட ஒரு ஒப்பிச்சிருவேன். அத்தனையும் ஒப்பிச்சிட்டதுக்கப்புறம் எனக்கு மைண்டாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். அவரை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு என்னை பாதுகாக்கிற அந்த யூனிவர்ஸுக்கும் அந்த ஹையர் ஸ்பிரிட்ஸுக்கும் என்னை வழிநடத்துகிற தெய்வங்களுக்கும் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த அத்தனை தெய்வங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த பீரியட்லாம் வந்து கடந்து வந்தேன். நிச்சயமாக தினமும் போயிடுவேன் மாடிக்கு போய். நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டே தான் இருப்பேன். நிலாமாவை கும்பிடுவேன், சூர்யாப்பாவை கும்பிடுவேன். சூர்யாப்பா அப்படிங்கிறது நடிகர் ஆக்டர் சூர்யாப்பா கிடையாதுங்க. என்னோட அந்த சூரியன் இருக்காங்களே, சூரிய கடவுள், சூரிய பகவான் இருக்காங்களே, அவங்கள தான் செல்லமாக நான் சூர்யாப்பான்னு கூப்பிடுவேன். நிலாவை தான் வந்து நிலாமான்னு கூப்பிடுவேன். எல்லாமே ஒரு உறவு மாதிரிங்க. நமக்கு வந்து நமக்குள்ளே நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள்லாம் ஒவ்வொரு இடத்துல காயப்படுத்தும் போதும், நம்ம வந்து உண்மையாக நினச்சவங்களும் நம்மளை காயப்படுத்தும் போதும் நான் என்ன நினச்சிட்டேன், என்னுடைய சுற்றி இருக்கிற அத்தனை வந்து ஒரு யூனிவர்ஸாக இருக்கட்டும், அது ஒரு நேச்சராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட உறவாக பார்த்துக்கிட்டேன். என்னன்னா ஃபஸ்ட்டு உறவு என்ன, அதாவது எனக்குள்ளே இருக்கிற நான் அப்படிங்கிற ஒரு உறவு இருக்குது பாருங்கள். இதை நான் ஃபஸ்ட்டெல்லாம் மதிக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை மதிக்க ஆரம்பித்தேன். எனக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நான் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. காலையில் எழுந்திரிச்சா எக்ஸசைஸ் பண்ணாமல், யோகா பண்ணாமல், மெடிடேஷன் பண்ணாமல், வாக்கிங் பண்ணாமல், இது மாதிரிலாம் என்னால் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி டே ஃபுல்லாக நான் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும். எப்படா டைம் கேப் கிடைக்கும், சாப்பிட்டு ஒரு 2 hours 3 hours கண்டிப்பாக நீங்கள் திரும்ப நான் ஏதாவது விட்டு போச்சுன்னா கூட திரும்ப பண்ணிவிடுவேங்க. அதுக்கப்புறம் ஒரு என்னென்ன உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸுங்க. ரொம்ப தேவையில்லாமல் ஒரு ஆயில் ஐட்டம்லாம் என்றைக்காவது ஒரு நாள் ரேர். எப்போயுமே வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். லைஃப்பை வந்து நல்லா ஜாலியாகவும் கொண்டு போகணும். பட் வந்து நமக்கு வந்து ஒரு லிமிட்டுன்னு இருக்குல்ல, இந்த விஷயம் இது வரைக்கும் தான் செய்யலாம், இதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு வெயிட்டு வந்து அதிகமாகிற விஷயத்தை நான் பண்ணவே மாட்டாங்க. எப்போயாவது 1 கிலோ 2 கிலோ ஏறிடுச்சுன்னா கான்ஷியஸாக வெயிட்டை குறைச்சிருவேன். அந்த மாதிரி எனக்கு உண்டான விஷயங்கள்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். செல்ஃப் கேர் பண்ண ஆரம்பித்தேன். இது என்னென்னா நிறைய பேர் செல்ஃப் கேர்னா என்ன, செல்ஃப் லவ்னா என்ன அப்படின்னா உங்களை பற்றி கவலைப்படுறதுங்க. உங்களை பற்றி கவலைப்படுறது இல்லை, உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் கொடுக்குறது, உங்களை லவ் பண்ணுறது. உங்களை துரத்தி மற்றவங்களை லவ் பண்ணுறீங்க, ஏமாந்து போகிறீங்க, அவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்து நடிக்கிறாங்க. இந்த மாதிரி சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது. உண்மையாக லவ் பண்ணுறாங்க, ஆனால் சில போலியான நபர்களை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இங்கே எல்லா எனர்ஜியும் வர்றதுனால. அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், என்ன ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு கவலை கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் வந்து ஏதாவது ஒரு தாட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உள்ளே வந்து என் பேரை சொல்லிவிட்டு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு பயங்கர வந்து ஒரு ஷைனஸ் வந்துடுங்க. அதுக்கப்புறம் எனக்குள்ளே வந்து ஒரு ஏதோ ஒன்று குறுன்னு ஒரு பாசிட்டிவ்னஸ்ஸு, அந்த சந்தோஷம் என்னால் ஃபீல் பண்ண முடியும், உள்ளேருந்து வரும் அந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நானே தட்டி கொடுத்து, என்ன நானே 2 கையை எடுத்து தோளில் கட்டி பிடிச்சி, நீ எல்லாத்துக்கும் தகுதியானவ, உன்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் நானே கொடுத்துருவேன். ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நானே கொடுப்பேன். நான் நிறைய கொஞ்சவே இல்லைல்ல இன்றைக்கி, அதுதான் ரொம்ப கஷ்டப்படுறியா நீ, அதுதான் எனக்கு நெகட்டிவ் தாட்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோளில் கையை போட்டுட்டு எனக்கு நானே 2 கையும் அப்படியே தோல் மேலே போட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சுவேன். நான் என்னோட ஒரு குழந்தைய கொஞ்சினா எப்படி இருக்கும், தங்கமே செல்லமே அப்படின்னு நம்ம நிறைய பேருங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை கொஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து எனக்கு அங்கே போகும்போது அப்படியே நிறைய டைம் வந்து நான் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் நான். ஏன்னா அந்த ஒரு அன்புக்காக சின்ன வயசுலேருந்தே ஏங்கினதுனால தாங்க இப்போ பெரிய வயசு வரைக்கும் எதையோ ஒன்று தேடி ஏதோ ஒரு சாக்கடைக்குள்ளே போய் விழுவுறோங்க.
அதனால் என்னவோ சொல்ல வந்தேன், என்னவோ சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இது போதும். இந்த கார்டு ரொம்ப இமோஷ்னலாக இருக்குங்க. செலஷியல் கார்டு எடுத்தாலும் இமோஷ்னல் தான். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் பாட்டம் ஆஃப் த டெக்கு. அதனால் இப்போதைக்கு ஏதாவது ஒரு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களால் தான் வந்திருக்கு அந்த கவலை, வேறு யாரும் கிடையாது. எந்த பிரச்சனை வெளியில் இருக்கிறதும் உங்களோட பிரச்சனை கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு ஓப்பனோ போனோ ப்ரேயர் தெரிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள். சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிவிடுங்க. உங்களை காயப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தவங்களும் அவங்க பேரை சொல்லி சந்தோஷமாக மன்னிச்சு விட்டுருங்க. போட்டு விடுங்க, பொழைச்சி போட்டு விடுங்க. ஏன்னா அடுத்தது அவர் வந்து நீங்கள் பொழைச்சி போட்டுன்னு நீங்கள் விட்டிங்கன்னா தான் கடவுளோட அந்த கையில் போய் மாட்டுவார். கடவுள் மிதின்னு மிதிப்பாங்க. அவங்களுக்கு லெசன் இருக்குது. நம்ம மன்னிச்சு விட்டுருவாங்க. நமக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கோ நம்ம வந்து பெரிய ஆள் கிடையாதுங்க. ஏன்னா நம்மளே இங்கே வந்து தட்டு மாதிரி வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம கடவுள் கையை பிடிச்சிட்டு நம்ம வந்து போவோங்க. கடவுள் நம்மளை பார்த்துக்கிறாரு. கடவுள் கூட இருக்கும்போது நமக்கு வேறு என்னங்க, வேறு எதை பற்றிங்க கவலைப்படணும்? நம்ம யாரோ எப்படியோ போகிறாங்க, நம்ம கடவுள்கிட்ட வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையை பார்த்துக்க போகிறோம். நமக்கு சுற்றி உள்ள வாழ்க்கை கண்டிப்பாக இதில் என்ன ஒரு பெரிய மிராக்கள் இருக்குது அப்படின்னா, என் வாழ்க்கையை வந்து நான் கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு என்ன சந்தோஷமாகவும் என்னோட செல்ஃப் கேரும் பண்ண என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அழகாக அவங்களோட வாழ்க்கையும் மாறி கார்மிக்கெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதராகலாம் மாறி நான் தான் முக்கியம், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னை இன்றைக்கி கொண்டாடக்கூடிய நாள். ஏன்னா நான் வந்து கொண்டாடக்கூடிய நாளாக இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்குங்க. நான் வந்து என்னையே கொண்டாடலைங்க. ஃபஸ்ட்லலாம் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தேன். அதனால் என் வாழ்க்கை வந்து திண்டாட்டமாக இருந்துச்சு. எப்போ நான் வந்து நான் தான் முக்கியம், செல்ஃப் கேர் கொடுத்து செல்ஃப் லவ் பண்ணி எனக்கு முக்கியத்துவமாக இருந்த நிறையா விஷயங்கள்ங்க. என்னோடய டேலண்ட்டு எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப டேலண்டான பர்சன் தான், ஈகோனால சொல்லலை. ஜென்ரலாக என்னால் வந்து எல்லா டேலண்ட்டுமே வந்து மற்றவங்களுக்கு இருக்கிறத விட 1% அதிகமாக இருக்கும். என்னை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ், நான் பார்த்த சுச்சுவேஷனுக்குள்ளே இருக்கிற பர்சனை விட எனக்கு கொஞ்சம் அதிகங்க. இன்னும் என்னை விடலாம் அதிகமாகலாம் இருக்காங்க. பட் வந்து பெருமையாக நான் சொல்லலை. பட் வந்து ஒரு பேசிக் லெவலில் மற்றவங்கள விட என்னோட சுற்றி இருக்கிற ஃபேமிலியோட ஓரளவுக்கு 1 ஸ்டெப் அஹெடாக தான் இருக்கேன். அதனால கார்டு பார்த்துடலாமா? வாவ், பி கிரேட்ஃபுல். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நான் மறக்கவே இல்லைங்க. தினமும் நன்றி சொல்லுவாங்க. தூங்கி எந்திரிக்கும் போதே, இன்றைக்கி கூட தூங்கி எந்திரிக்கும் போது முதல் என்னோடய பாதம் தரையில் வைக்கும் போதே அந்த தரையை ஃபஸ்ட்டு நான் தொட்டு கும்பிட்டுட்டு, கடவுளே நன்றி, என் கூட இருக்கீங்க, இன்றைக்கி நாள் சூப்பராக இருக்குது, நல்லபடியாக உயிரோடு எந்திரிச்சிருக்கேன், உங்களோட ஆசீர்வாதத்தால் இன்றைக்கி எல்லாமே நீங்கள் தான் கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவேன். அதே மாதிரி நைட்டு தூங்க போகும்போதும் தேங்க்யூ சொல்லுவேன். நான் வந்த பைக்குக்கு தேங்க்யூ சொல்லுவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எனக்கும் என்னை வீட்டை சேர்ந்த அத்தனை பேரும் பாதுகாப்பாக இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க, உங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதையும் சொல்லுவேன். அடிக்கடி கிராட்டிடியூட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நடந்த விஷயத்துக்கு, நடக்கிற விஷயத்துக்கு, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு. இன்றைக்கெல்லாம் அற்புதமான சாப்பாடு கிடச்சிது. எத்தனை பேருக்கு இதெல்லாம் வந்து ஒரு வந்து கிடைக்காத ஒரு விஷயம் தெரியுங்களா? கைக்கே எட்டாத ஒரு விஷயங்க. ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிடாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி 3 வேளையும் அழகாக சாப்பிட்றோம், நினச்ச மாதிரி சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக சாப்பிட்றோம். எல்லாத்துக்கும் கடவுளுக்கு கிராட்டிடியூட் கொடுங்க கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து நம்ம ஆஞ்சநேயரப்பா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப நாளாச்சு. ஆஞ்சநேயரப்பா வெளியில் வாங்க. இன்றைக்கி வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து கொடுக்குறீங்க? உங்கள் ஸ்ட்ரென்த் மட்டும் தான் இங்கே முக்கியம். ஏன்னா நீங்கள் தான் வந்து ஒரு வலிமையான ஒரு கடவுளுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்து மட்டும், உங்களோட பவர் அண்ட் உங்களோட கைடன்ஸ் இது மட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கொடுத்துருங்க, அதை வரமாக கொடுத்துருங்க அப்படின்னு. எவ்வளோ கார்டு, இவ்வளோ கார்டெலாம் வந்தால் எடுக்க மாட்டோம். வாங்க ஒன்றே ஒன்று வாங்க, இல்லைன்னா நாங்களே எடுக்கிறோம். அப்பா ஆஞ்சநேயரப்பா, ஓம் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயான்னு டைப் பண்ணுங்கள். க்ரோத் மைண்ட் செட் கண்டிப்பாக வளரணும்னு நீங்கள் நினைக்கணுங்க. உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படணும். இப்படியே ஸ்டக் ஆகிட்டே இருக்கணும்னு நினைக்காம, எந்த இடத்துல ஸ்டக் ஆகிறீங்களோ அந்த இடத்துல தான் கடவுள் கையை பிடிச்சிட்டு மேலே உசத்துக்கு ஏறுறதுக்கு ட்ரை பண்ணணும். எந்த இடத்துல விழுந்துட்டோமோ அந்த விழுந்த இடத்த சுற்றி கித்தியெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. ஒன்று விழுந்துட்டீங்க, சேரில் விழுந்துட்டீங்க, சேரில் யார் தள்ளி விட்டாங்க, சேர் எப்படி இருக்குது, சேர் என்ன கலரில் இருக்குது, இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காம அந்த விழுந்த இடத்துல மேலே கை நீட்டிகிட்டு இருக்காங்க. கடவுளை பிடிச்சிட்டு அப்படியே உசரத்துக்கு போயிடலாம். அந்த கல்டிவேட் மைண்ட் செட்டை தான் உங்களுக்கு, நீங்கள் வந்து அதை கல்டிவேட் பண்ணணும். அந்த க்ரோத் மைண்ட் செட்டை தான் நீங்கள் கல்டிவேட் பண்ணணும். உங்களோட எபிலிட்டி என்ன, உங்களால் நிறைய தெரியுங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் ஸ்கில்லு எபிலிட்டியை கான்ஸ்டண்ட்டாக அது க்ரோயிங் அந்த ஒரு பாதையிலே கொண்டு போங்க. ஹனுமான் சாலிசா படிங்க, கண்டிப்பாக படிப்போம். சாலிசா அப்படின்னா அது ஒரு பாட்டு போல இருக்குது. 42 பாடல்களோ என்னமோ இருக்கும் போல இருக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சி ஜெய் ஹனுமான், அது எதுவுமே தெரில அப்படின்னா ஜெய் ஹனுமான் டைப் பண்ணுங்கள். பாட்டு தெரிஞ்சால் தேடி பாடுங்களேன். பாட்டெல்லாம் கடவுள்களை வந்து சந்தோஷப்படுத்துங்க. அடுத்தது வந்து டிவைன் கைடன்ஸ். வாவ், சூப்பர். ஃபைனலாக வந்தாலும் ஃபைனல் டச், லேட்டஸ்ட்டாக வந்தாலும் ஃபைனல் டச் வந்து அழகாக கொடுத்துருப்பாருங்க. பாருங்கள்,
இந்த கார்டு வந்து எனக்கு இதுவரைக்கும் வந்ததே இல்லங்க. மிராக்கிளான ஒரு கார்டு தான். கடவுளோட கைடன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது எப்பயுமே அவைலபிளா இருக்கு. கடவுள் எப்பயுமே உங்கள வழிகாட்டிட்டு தான் இருக்காங்க. நீங்க தான் திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. உங்கள ஓப்பன்னஸ்ஸா, திறந்த ஒரு மனசோட நெறைய மெசேஜஸ் நீங்க இருக்கும்போது தான், நீங்க அப்படியே மைண்ட போட்டு மூடி வச்சுக்க கூடாதுங்க. வாழ்க்கையிலே அப்படியாச்சு நெகட்டிவிட்டியா போட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஓப்பன்னஸ் வராது. பழசெல்லாம் விட்டுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு, ஓப்பன் மைண்டோட கடவுள் இருக்காரு. கடவுள் என்ன சொல்றாரோ நான் கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஹையர் பவர்லேருந்து உங்களுக்கு ஹையர் சோல்ஸ் கிட்ட இந்த மெசேஜஸ் செகண்ட் பை செகண்ட் வந்துட்டு தாங்க இருக்குது. நமக்கு எந்தெந்த நேரத்தில் எது முக்கியமோ அங்கேருந்து மெசேஜஸ் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேறீங்க, கேட்க மாட்டேறீங்க, பார்க்க மாட்டேறீங்க. கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி அனுமான் கிட்ட, ஜெய் அனுமான் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்கள், எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுங்கன்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க. செம்ம பவர்ஃபுல் காடுங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் பவரும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இன்றைக்கி சூப்பரான காடுங்க. ரீடிங் எப்படி இருந்தது கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும், சப்போர்ட் கொடுக்குற அத்தனை உள்ளங்களுக்கும் எப்பயுமே நன்றி தாங்க. கோடானு கோடி நன்றி. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது 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 மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.